ஒரு நாள்ல நடக்கக்கூடிய த்ரில்லரான சம்பவத்தை சூப்பரா படமா எடுத்தது தான் 2019 ரிலீஸ் ஆன பாடி அட் பிரைட்டன்ஸ் ராக். ஸோ இப்போ அவங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டே இருப்பது வாய்ஸ் மூவிஷா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தங்க வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதே இடத்துல இங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அதாவது சீனியர் ஸ்டாஃபும் நீங்க இந்த வாரம் ஒரு கேம்புக்கு போறீங்க. அங்க இரவானா குளிர் அதிகமாகும். அங்க மோசமான விலங்குகள் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க சேஃபா உங்களை பார்த்துட்டு கேம்பிங் முடிச்ச உடனே சேஃபா வரணும்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த லேடி வேகமா ஓடி அந்த மீட்டிங்குள்ள வராங்க. இவங்கதான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஃபர்ஸ்ட் டே கேம்பிங் அன்னைக்கு லேட்டா வராங்க. மேமுக்கு தெரியாம அவங்க ஃப்ரெண்டு பக்கத்துல நைஸா உட்கார மேம் பாத்துறாங்க. லேட்டா வரதே ஒரு வேலையா வச்சிருக்கல, நீ என்னைக்குதான் சீக்கிரமா வருவ? இவ்வளவு நேரம் நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு ஏதாவது புரிஞ்சதா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் மேம் நீங்க நல்லாதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியா, சரி நான் சொன்னதுல நீ சொல்லு பாக்கலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் திருத்தன்னு முழிப்பாங்க. ஏன்னா அவங்க கேட்டாதானே. இல்ல மேம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, நீங்க போற கேம்பிங் இடம் ரொம்ப டேஞ்சர் ஆனது, சேஃபா இருங்க, கேம்பிங் முடிஞ்ச பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் அங்க இருந்து போறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அட்லீஸ்ட் இன்னைக்காவது சீக்கிரமா வர வேண்டியதானடி போது, இன்னைக்கு ஒரு நாள் தானே லேட்டு, அது சரி நீ என்னைக்கு சீக்கிரம் வந்திருக்கேன்னு கவுண்ட் பண்ணி சொல்லணும் போது ஹீரோயின் யோசிக்கிறாங்க. எங்க கிட்டே போய் சொல்ற பாத்தியா நீ? இப்ப அவங்க போற கேம்பிங்கான லொகேஷன் எல்லாமே அவங்க ஒரு லிஸ்டா வச்சிருப்பாங்க. ஹீரோயின் எங்க வேலை பாக்குறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய காட்டுல இருக்கிற விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பார்க் மாதிரி ஒரு லொகேஷன். அங்க இவங்க எல்லாமே டீமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு லொகேஷனுக்கும் ஒரு டீமா அலோகேட் பண்ணி அந்த இடத்துல போய் கைட் பண்ணுவோம். மத்த ஆட்கள் வெளியே இருந்து உள்ள வராமலையும் உள்ள வராம பாதுகாக்கிறது தான் இவங்களோட பொறுப்பு. இப்ப அவங்களுக்கான லொகேஷன் தான் பாக்குறாங்க. அப்ப அவளோட ஃப்ரெண்டுக்கு காட்டுல இருக்கிற ஒரு பெரிய பாறையில டியூட்டி போட்டுருவாங்க. அந்த இடம் ரொம்ப ரிஸ்கானதுதான். அதை பார்த்த அவர் ஃப்ரெண்டும் ஐயோ இவ்வளவு பெரிய இடத்துக்காக நடப்புறாங்க அப்படின்னு புலம்ப, இதை பார்த்தா அவரோட ஃப்ரெண்டோ வேணா நான் போகவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் நடுவுல போய் நான் கூட போலாம், எனக்கு அங்க போக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, இங்க பாருக்கண்ணா நீ குழந்தை புள்ள, உன் கைய பாரு பிஞ்சு கை, நீ எல்லாம் அங்க போனா சரிப்பட்டு வராது, உனக்கு இங்க சின்னதா ஏதாவது இடம் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கேம்பிங் முடிஞ்ச பிறகு ரிட்டர்ன் வந்துருன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு நானும் உங்க கூட ஒர்க் பண்றது தானே, எனக்கும் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரிதான், நான் அந்த இடத்துக்கு சோலோவா போறேன் அப்படின்னு சொல்ல, அவ ஃப்ரெண்டும் ஷோரா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நான் போவேன் அப்படின்னு சொல்ல, அவன் நிலைமைய பாருன்னும் போது அங்க ஒரு பையன் ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பான். பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாம கீழே போட்டுருவான். இவனும் நீயும் இந்த ஆபீஸ்குள்ள வேலை பாக்குற மாதிரி ஏதாவது வேலையை பாருங்கன்னு சொல்ல, ஹீரோனுக்கு ரோஷம் ரொம்ப பொங்கிரும். நான் போறேன் தனியாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அவ கேம்பிங்க்கு கிளம்புறான். இப்ப ஹீரோனு கிட்ட இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் காப்பி எல்லாத்தையும் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டே போறாங்க. என்ன போர் அடிக்குதே, கொஞ்சம் பாட்டு கேட்டா குஷியா இருக்கும்னு சொல்லிட்டு ஹெட்போனை போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டே ஜாலியா வைப் பண்ணிட்டே இந்த பேப்பர்ஸ் எல்லா இடத்துலயும் ஒட்டிக்கிட்டே போறாங்க. அப்படி அவங்க போயிட்டே இருக்கும் போது தாகமா இருக்கும். அங்க அந்த பழுப்புல தண்ணி எடுக்கலான்னு பார்த்தா ஒரு பையன் வந்து நிக்கிறான். ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. அட பைத்தியக்காரா இங்க ஏண்டா நிக்கிற அப்படின்னும் போது, நான் 3 வாட்டி கூப்பிட்டேன், நீ காதுல ஹெட்போன் போட்டனால கவனிக்கல, நான் கிட்ட வந்து நின்ன அப்படின்னு சொல்லுவான். இவன் ஆபீஸ்ல பார்த்த இன்னசென்ட் பையன், அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் இங்க தனியா போக, அதனால துணைக்கு ஹீரோயினிய வர கூப்பிடுவான். ஆனா ஹீரோயினும் நான் தனியா இருந்தாதான் வைப்ல சுத்துவேன், உன் கூட எல்லாம் நான் வரல, நீ தனியா போ நான் தனியா போறேன்றத ஹீரோயின் சொல்லுவான். ஆனா அந்த இடம் டேஞ்சர், பாம்பெல்லாம் இருக்கும், நான் உனக்கு துணையா வந்தா நீ சேஃபா இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல, யாரு எனக்கு துணை நீயா, காமெடி பண்ணாதடா அப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியா வைப் பண்ணிட்டே போவாங்க. அப்படி அவங்க ஜாலியா பாட்டு கேட்டுட்டே போகும்போது அந்த இடத்துல 2 வழி இருக்கும். எந்த பக்கம் போகணும்னு பக்கத்துல போர்டு இருக்கும். ஆனா போர்டை கவனிக்காம அவங்களே ஒரு ரூட்டை நினைச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. நடப்பாங்க ரொம்ப தூரம் போகுது. என்ன கண்ணுக்கு அந்த மலையே தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த மேனுவல் மேப்பை பார்க்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன்னு திருப்பி பார்க்க, இப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோயினுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா அவங்க சீனியர் ஆல்ரெடி இங்க பெரிய கரடி புலியெல்லாம் சுத்தம்னு சொல்லியிருப்பாங்க. பயந்துட்டே இருக்க இப்ப அந்த சத்தம் திரும்பி உங்களுக்கு கேக்குது. பயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள அறியாமலே காலை பின்னாடி வைக்க அந்த இடம் சருவலா இருந்தனால ஹீரோயின் அப்படியே உருண்டு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த பிறகுதான் தெரியுது அங்க ஒரு சின்ன மான் குதிச்சு ஓடிட்டு இருக்கும். அடைச்ச இதை பார்த்துதான் நான் பயந்தேனா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எழுந்துக்க, அப்ப அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, நீ சேஃபா இருக்கியா, நான் ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எடுத்துட்டு போக அங்க ஒரு மரத்தை பாக்குறாங்க. அதுல பெரிய விரலால மரத்தை கிழிச்ச மாதிரி ஒரு தடயம் இருக்கும். இதுக்கு அடுத்த அந்த இடத்துல இருக்க வேணாம், இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான்.
ஆனா அவங்க அங்க இருந்து நடந்து போகும்போது அந்த மேப்ப கீழ தவற விட்டுருப்பாங்க. அத ஹீரோயின் கவனிக்க மாட்டாங்க. இது நடந்து போயிட்டே இருக்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை தெரியுது. இதுதான் நம்ம கேம்ப் போட வேண்டிய இடம்னு சொல்லிட்டு அந்த பாறை மேல ஏறி ரிலாக்ஸா உட்கார்றாங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தோம் அப்லோட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது. நான் போக வேண்டிய லொகேஷன் இது கிடையாது. நீ தப்பான மலை மேல ஏறி இருக்க அப்படின்றத சொல்ல ஹீரோயினுக்கு பதட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, கவலைப்படாத, இன்னும் இருட்டாக டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ வந்த வழியிலே ரிட்டர்ன் வந்துரு, நீ சேஃபா இருப்ப அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயினும் அவங்க பேக செக் பண்றாங்க. டார்ச் லைட் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப என்னன்னாலும் நம்ம ரிட்டர்ன் வந்த வழியே போயிடலான்னு பாக்க இப்ப அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. நீ போட்டோ எடுத்தியே, அந்த போட்டோக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்காங்களே, யார் அவங்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. பாறைக்கு பக்கத்துல எட்டி பார்த்தா ஒரு நபர் கீழே படுத்துக்கிட்டு இருப்பாரு. யாரு இந்த நபர், ஏங்க படுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஹலோ யார் நீங்க அப்படின்னு கத்த ஒரு ரியாக்ஷனும் வராது. ஹீரோயினுக்கு பதட்டம் அதிகமாயிட்டே இருக்கும். இப்ப அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க அவங்க போன்ல இருந்த பேட்டரியும் டெத் ஆயிரும். இப்ப ஹீரோயினும் சரி கீழே போய் பார்த்தலாம் சொல்லி கீழே போறாங்க. சார் எழுந்துருங்க சார் அப்படின்னு சொல்ல அந்த நம்பர் அசையாம இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவர் செத்து போய் கிடப்பாரு. அதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அவங்களோட வாக்கி டாக்கி எடுத்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு எடுக்கிறாங்க. ஆனா அவங்க இருக்கிற அந்த இடத்துல சிக்னலே கிடைக்காது. அதனால ஹீரோயின் வேகமா அந்த மேல ஏறுறாங்க. சிக்னலுக்காக ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு பர்சன் பேசுறாங்க. ஹீரோயினும் சார் நான் அந்த காட்டுல மாட்டிக்கிட்டேன், வேற ஒரு லொகேஷன் வந்துட்டேன், இந்த இடத்துல ஒரு சடலமும் இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்க அந்த நபரும் மேம் நீங்க பதட்டப்படாதீங்க, நீ இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு லொகேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நான் இருக்கிற அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கு, அது ஓப்பன் ஏரியால தான் இருக்கு, எனக்கு எதிர சூரியன் மறையுது அப்படின்னு சொல்ல ஓகே மேம் நீங்க எங்கேயும் நகராதீங்க, அங்கே இருங்க, நாங்க ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி உங்களை காப்பாத்த வரோம், அது வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அது வரைக்கும் நான் இங்க இருக்கணுமா, நீங்க எப்ப வருவீங்க, நாளைக்கு வருவீங்களா இல்ல இருட்டான பிறகு வருவீங்களா அப்படின்னு கேட்க மேம் நீங்க இருக்கிற இடம் ரொம்ப தூரம், நாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வரணும்னா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அது வரைக்கும் நீங்க அங்கேயே சேஃபா இருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கடுப்பாயிருது. இல்ல நான் இங்க இருந்து போறேன், எனக்கு கொஞ்சம் வழி தெரியும், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ அவங்களும் ஹீரோயினோட சீனியர் ஸ்டாஃப் கிட்ட காலை கொடுக்குறாங்க. அவங்களும் இங்க பாருமா நீ எங்கேயுமே போகாத, அங்கேயே இரு, ஏன்னா இருட்ட அந்த இடத்துல நீ எங்க இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது, நீ அந்த மலை மேல இருந்தாதான் எங்களால ஈஸியான கண்டுபிடிக்க முடியும், அது மட்டும் இல்லாம இந்த காட்டுல யாராவது ஆழமா போயிட்டாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் மேம் நானும் ஒரு ஃபாரஸ்ட்ல கைட் பண்ற பர்சன் தான், நம்ம என்னால மேனேஜ் பண்ண முடியும், நான் இருட்டுறதுக்குள்ள நானே வந்துடுறேன்னு சொல்ல வேற யாராவதா இருந்தா நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன், ஆனா நீ அந்த இடத்துல இருக்கிற நான் தான் உன்னை அந்த இடத்துல ஸ்டே பண்ணுன்னு சொல்ற, நாங்க வந்து உன்னை காப்பாத்துவோம், அது வரைக்கும் எங்கேயும் போகாதன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆன மாதிரி ஆயிரும். இங்க பாரு எங்கேயும் போகாத, அங்கே இரு, அந்த இடத்துல எதையுமே தொடாத, அங்க ஏதோ கிரைம் சீன் நடந்திருக்குன்னு நினைக்கிறாங்க, அந்த இடத்துல விலங்குகள்லாம் இருக்கும், ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. ஹீரோனுக்கு பயங்கரமா டென்ஷனா இருக்கு, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கு. இப்ப பாக்குறாங்க அந்த இடத்துல கேம்ப் யாரோ போட்ட மாதிரி தெரியுது, அங்க யாரோ பர்சன் இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக வராங்க, ஆனா அங்க யாருமே இல்ல. அந்த கேம்புக்குள்ள போய் பாக்குறாங்க, அதுல சில வெப்பன், லைட், பேட்டரி எல்லாம் இருக்கும், இங்க ஆல்ரெடி இருந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு சில தேவையான திங்ஸ் மட்டும் இவங்களுக்கு எடுத்துட்டு வெளியே வராங்க. பார்த்தா இந்த கேம்ப் போட்ட அந்த இடத்துல கயிறால மரத்துல ஒரு பெரிய பொருளை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அத ஹீரோயின் தொட்டு பார்த்தா அதுல இருந்து ரத்தம் லீக் ஆகுற மாதிரி ஹீரோனுக்கு தெரியுது. பயத்துல அவங்க வேகமா அந்த இறந்து போன நபருக்கு கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க எடுத்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த நபரோட உடல்ல சில அசைவுகள் தெரியுது. ஒருவேளை ஒரு உயிரோட இருக்காருன்னு கிட்ட போய் பார்த்தா உடம்பு ஃபுல்லா எலிங்க இருக்கும். அதை பார்த்த ஹீரோனுக்கு பயங்கரமா கோவம் வரும், கத்துவாங்க. இப்ப அங்க இருக்கிற மரத்தை பார்ப்பாங்க, அதுல கரடியோட கை வச்சிருக்கும். பயந்துகிட்டே அவங்க அந்த குகையில யாராவது இருக்கீங்களான்னு கேட்க இப்ப அவங்க ரேடியோ ஆன் ஆயிரும். அதனால திரும்பவும் பாறைகளுக்கு மேல வந்து நிப்பாங்க. சார் இங்க ஒரு கேம்ப் பார்த்தேன், அதுல சில ஆட்கள் பொருட்களை வச்சுட்டு போனாங்கன்னும் போது ஆபீசர் பயங்கரமா கத்துறாங்க. மேம் அந்த இடத்துக்கு நீங்க ஏன் போனீங்க, அங்க ஏதாவது தொட்டீங்களா, அந்த இடத்துக்கு நீங்க போறது சேஃபே கிடையாதுன்னு சொல்ல சார் அங்க யாராவது உயிரோட இருக்காங்க ஏன் செக் பண்ணதான் நான் போனேன், மற்றபடி நான் எதுவுமே பண்ணலன்னும் போது அந்த இடத்துக்கு போகாதீங்க, இது ஒரு கிரைம் நடந்த சீன், எங்கேயும் போகாதீங்க, நாங்க சொன்ன இடத்துல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி
காலை கட் பண்ண இப்ப ஹீரோயின் பாக்குறாங்க அந்த இறந்து போன நபருக்கு பக்கத்துல ஒரு ஆள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சார் சார் இங்க அந்த இறந்து போன உடலுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு அப்படின்னு கேட்க, மேம் அந்த இடத்துக்கு போகாதீங்க, கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னும் போது ஒருவேளை இவன் தான் நான் மர்டர் பண்றப்போனோ அப்படின்னு ஹீரோயின் ஒரு ஆர்வத்துல கத்த அந்த நபரே டக்குன்னு திரும்பி பாத்துருவாரு. பயத்துல இவங்க குடியும் போது அவங்க வாக்கி டாக்கி கீழே விழுந்துரும். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அந்த வாக்கி டாக்கி எடுக்கிறதுக்காக வராங்க. அதை எடுத்துட்டு அந்த சடலத்துக்கு பக்கத்துல அந்த நபர் இருக்காங்கன்னு பார்த்தா அவர் இருக்க மாட்டாரு, போயிட்டாருன்னு நினைச்சு பார்த்தா அந்த நபர் அங்க வந்து நிப்பாரு. யார் மேம் நீங்க அப்படின்னும் போது, நான் ஒரு ஆபீசர், நான் இந்த உடலுக்கு பக்கத்துல எங்க காவலுக்கு இருக்கேன், நீங்க யார் அப்படின்னு கேட்க, நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்க ஹீரோயினுக்கு பயம் வந்துடும். சார் இது ஒரு கிரைம் நடந்த இந்த இடத்துல நீங்க எதையும் தொடக்கூடாது, கிட்ட வரக்கூடாது அப்படின்னும் போது, இந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார் எனக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க என்னோட டீம் வராங்க, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க, நீங்க கொஞ்சம் விலகே நில்லுங்க அப்படின்னு சொல்ல, சரி வாங்கல நம்ம இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லி அவரோட பாக்கெட்ல போன் எடுப்பாரு. ஹீரோயின் செம்ம கடுப்பாயிருவாங்க. இல்ல சார் நீங்க எதுவுமே தொடக்கூடாது அப்படின்னும் போது, இந்த போன் பாருங்க நல்லா இருக்குல்ல, எனக்கு ஒரு போன் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டே இருக்கும்போது அவரோட பாக்கெட்ல கத்தி இருக்கிறத ஹீரோயின் பாத்துறாங்க. சார் நீங்க தள்ளியே இருங்க, நீங்க இது கிட்ட வரக்கூடாது, இது என்னோட ஆர்டர், இதை மீறி வந்தீங்கன்னா நீங்க பயங்கரமான விளைவுகளை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்ல, ஓகே நான் ஒன்னும் பண்ணல, இங்க இருந்து போறேன், இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க் ஆனது, சேஃபா இருங்க, உங்களை மாதிரி சின்ன பசங்க இங்க இருக்கிறது நல்லது கிடையாது, பார்த்து நைட்ல எதுக்காவது உணவா மாறிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட இந்த கர்ச்சிஃப்ல அந்த மொபைலை எடுத்து இறந்த இடத்துலயே வைக்கிறாங்க. அங்கேயே வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட தொடங்குது. அப்படியே அங்க கொஞ்ச நேரம் தூங்க அவங்களுக்கு தூக்கம் வரல, பயந்தா அதிகமாயிட்டே இருக்கு அந்த சடலத்தோட முகத்தை பார்க்க. இப்ப அவங்க கிட்ட இந்த லைட்டை அங்க ஆன் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அது உடம்புக்கு கிட்ட வந்து விழுகுது. ஹீரோயினுக்கு பயம் வருது. சரி தூங்குறதுக்கு போர்வையாவது தேவைப்படும், அந்த கேம்ப்ல போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த காட்டு வழியா நடந்து போறாங்க. பயங்கரமான சத்தம் கேக்குது, அவங்களுக்கு பயமா இருக்கு. போறாங்க. அந்த கேம்ப் இருக்கிற அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுல ரத்தம் இருக்கு. ஹீரோயினுக்கு பார்த்து பயங்கரமா பயம் வருது. அந்த போர்வையை மட்டும் எடுத்துட்டு வேக வேகமா அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. இந்த சடலத்தோட முகத்தை பார்க்க பயமா இருக்குன்னு கர்ச்சிஃபால முகத்தை மூடி நெருப்பை மூட்டி அப்படியே தூங்கிடுறாங்க. நல்லா தூங்கிட்டே இருக்கும் போது இப்ப அந்த சடலம் அப்படியே எழுந்துக்குது. ஹீரோயினு கிட்ட வருது. ஹீரோயினும் அலறச்சு காட்டு பக்கம் வேகமா ஓட அப்படியே ஹீரோயின் முகத்துக்கிட்ட அந்த உருவம் வந்து நிக்க ஹீரோயினு கத்தி எழுந்துக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களோட கற்பனை கனவு தான். இப்ப ஹீரோயினுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு பயமா இருக்கு. இப்ப அவங்க பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது. அதனால ஹீரோயின் அவங்க இடம் சில்லி ஸ்ப்ரேவை எடுத்து அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சு திரும்பி பாக்குறாங்க, அங்க யாருமே இல்லை. ஆனா அந்த காத்துனால அந்த ஸ்ப்ரே எல்லாம் அவங்க கண்ணுக்குள்ள போய் எரிய ஆரம்பிக்குது. தண்ணி ஊத்தி இப்ப அந்த சடலத்துக்கிட்ட வராங்க. காத்துனால அதோட முகத்தை கவர் பண்ண துணி பறந்து போயிருக்கும். அவங்க அது முகத்தை பாக்குறாங்க. எனக்கு ஒண்ணும் உன் முகத்தை பார்த்தா பயம் இல்லை, நான் எதுக்கு பயப்படணும், நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ரேடியோல யாரோ ஒருத்தங்க ஹீரோயினை பயமுறுத்துற மாதிரி பேசுற மாதிரி அவங்களுக்கு தோணுது. பயத்துல அவங்க அந்த வாக்கி டாக்கிய தூக்கி வீசிடுறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விடிய தொடங்குது. ஹீரோயினா எழுந்துக்கிறாங்க. தன்னை காப்பாத்த யாராவது வராங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக பாறை மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஏறிக்கிட்டே இருக்கும் போது இப்போ காசு ஸ்லிப்பாகி மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனு கண்ணை திறந்துக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி மரம் செடி எல்லாம் இருக்கு. பதறி இழந்துக்கிறாங்க. இப்பதான் அவங்க கான்சியஸாவே வராங்க. தலை கை கால்லாம் பயங்கரமா அவங்களுக்கு வலி இருக்கு. இருந்தாலும் மேல போகணும்னு சொல்லிட்டு ஏறுறாங்க. அப்படி ஏறி போகும்போது திரும்பி பாக்குறாங்க. அந்த காட்டுல இருந்த அந்த நபர் ஹீரோயினை பார்த்து வேகமா வராங்க. அந்த நபர் தன்னை ஏதாவது கொலை பண்றவாங்க சொல்லி பதட்டத்துல ஹீரோயின் பாறையை பிடிச்சு வேகமா ஏறும் போது திரும்பி பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல. அப்பாடா யாருமே இல்ல அப்படின்னு ஆச்சு ஏற. இப்ப அந்த நபர் ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு போகாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கோபத்துல காலால ஒரு கிக்கு கொடுக்குறாங்க. அந்த நபர் மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோயினுக்கு இன்னும் பதட்டமா இருக்கு. மேல ஏறி பாக்குறாங்க. மேல ஷூட்டிங் சத்தம் கேட்டது. அப்ப தன்னை தேடி சில ஆட்கள் வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இப்ப பொறுமையா கீழே இறங்கி வராங்க. இப்ப அவங்களுக்கு கால் வலிக்குது, நான் டயர்டா கீழே உட்கார சத்தம் கேட்டுன்னு திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய கரடி அவங்கள நோக்கி வருது. அவங்கள அட்டாக் பண்ண வர அதுகிட்ட இருந்து தப்பிக்க ஹீரோயின் அதோட கண்ணுலயே காலால கிக் கொடுக்குறாங்க. ஆனா அது ரொம்ப கோவத்துல ஹீரோயினோட காலை பிடிச்சி இழுக்க அப்ப அவங்க கிட்ட அந்த ஸ்ப்ரேவை எடுத்து அது முகத்துல அடிக்கிறாங்க. ஆனா அந்த பாட்டில் காலி ஆயிடும். இப்ப அந்த கரடி ஆக்ரோஷத்தோட ஹீரோயின் காலையும் கையையும் பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அந்த ஸ்ப்ரே பாட்டில உடைச்சு அதுல வர கேஸ் மூலியமா ஃபயரை ஆன் பண்றாங்க. அது அப்படியே பயத்துல அங்கிருந்து ஓட இப்ப ஷூட்டிங் சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அவங்கள காப்பாத்த ஆட்கள் வந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டும், நீ குடுக்கிற சத்தத்தை வச்சுதான் நாங்க கண்டுபிடிச்சோம், பார்த்தா நீ கரடி கூடிய சண்டை போடுற அளவுக்கு பெரிய ஆளா ஆயிட்ட, சூப்பர் ரே அப்படின்னு சொல்ல, ஆமா இவ்வளவு சீக்கிரமே எப்படி உங்களால வர முடிஞ்சது அப்படின்னும் போது நம்ம சீனியர் ஆபீசர் தான்
போலீஸ் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி சீக்கிரமா வர சொல்லி நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம், உன்னை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே இடத்துல இங்க போலீஸ் ஆபீசரும் சில டாக்டர்ஸும் இறந்து போன அந்த சடலத்தை பார்த்துட்டு கரடி அட்டாக்னாலதான் அந்த நபர் இறந்து போயிருப்பாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோயினும் வராங்க. இந்த நபர் யாரு உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னும் போது கண்டுபிடிச்சிட்டோம், இவரே ஒரு ஹண்டர். கொஞ்ச நாள் முன்னாடி இவர் காணாம போயிட்டாங்க, இவரை கண்டுபிடிக்க சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாங்க. இவர்தான் அந்த நபர் அப்படின்னு சொல்லி போட்டோ காமிக்க ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னா ஹீரோயின் மலை ஒருத்தருக்கு கிக் கொடுத்திருப்பாங்க, அவதான் கொலைகாரன் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த நபர் தான் இந்த நபர். இதனால ஹீரோயின் மறந்து போயிடறாங்க. இல்ல கண்டிப்பா அவர் இவரா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் என்ன அட்டாக் பண்ணும்போது நான் தான் மேல இருந்து தள்ளி விட்டேன்னு சொல்லும் போது அங்க அந்த ஆபீசரும் இல்ல இவர் தான் அந்த நபரு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இவரோட போனை கூட செக் பண்ணலான்னு பார்த்தா போனோட டீப்ல அந்த முகம் தான் இருக்கும். ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அங்க அந்த சீனியர் ஆபீசரும் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குமா, நீ தைரியமா பயப்படாம இந்த இடத்துல இருந்திருக்கல, சூப்பர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இப்பதான் ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, அங்க அந்த கேம்ப்ல இந்த பர்சன் இருந்திருப்பாங்க. இங்க இருக்கிற குகை தான் கரடியோட குகை. இது தெரியாம அந்த நபர் இங்க வந்தனால அந்த கரடி அவர் அட்டாக் பண்ணிருக்கோம். இதெல்லாம் இப்பதான் ஹீரோனிக்கு கனெக்ட் ஆகுது. இதை நினைச்சு அவங்க ஓரமா நின்னு பயத்துல சிரிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. செவ்டிஞ்சு மக்களே படத்துல வித்தியாசமா இருந்திருக்கோம்ல. இது மாதிரி சுவாரஸ்யமான வித்தியாசமான படங்களை நான் உங்களுக்கு இந்த வருஷம் முழுசாவும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க எனக்கு ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். சோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படிச்சா நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தென் பை.